சனிகரி சனிசா உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள் நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள் அடடா 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 ஏதோ செய்கிறாய். குட் மார்னிங் மா. மா நான் காலேஜ் கிளம்பிட்டேன், டைம் ஆயிடுச்சு, எனக்கு டிஃபன் ஊட்டி விடுமா. சரிம்மா, நேற்று எனக்கு உடம்பு முடியலையேம்மா, இன்னைக்கு ஏன்டா காலேஜுக்கு போறேன், நீ வீட்டில் இருக்கலாம்ல. அம்மா மறந்துட்டியா, நீ தானம்மா எனக்கு சொல்லியிருக்க நமக்கு உடம்பு முடியலனா நம்ம அப்படியே படுத்தே இருக்கக்கூடாது, நம்மளே நமக்கு ஒரு வில் பவரை வர வச்சுக்கிட்டு நம்ம எழுந்துச்சு நடக்கணும் ஆடணும் ஓடணும்னு. அதாம்மா நேற்று எனக்கு உடம்பு முடியலன்னு நான் அதே நினச்சிட்டே இருந்தேனா அப்படியே இன்னும் உடம்பு முடியாதது அதிகமாக தானம்மா ஆகும். அதான் நான் காலேஜுக்கு போகலான்னு இருக்கேம்மா. காலேஜுக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி விளையாடுனா எனக்கு எல்லாம் சரியாயிடும்மா. அது மட்டும் இல்லை, கார்த்திக் சொல்லியிருக்கான் இனிமே நான் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு. அதனால் கார்த்திக் என்ன சொன்னாலும் அதை நான் செய்யணும்ல. கரெக்டு தானேம்மா? கரெக்டு ஸ்ரீமா. அதே உன் ஃப்ரெண்டு கார்த்திக் தான் ஸ்ரீயை காலேஜுக்கு அனுப்பாதீங்கம்மா, வீட்டில் பழக்க வச்சு ரெஸ்ட் எடுக்க வைங்கம்மான்னு அவன் தான் சொன்னானே. இன்னைக்கு உன்னை காலேஜுக்கு வர வேணான்னு அவன் தான் சொன்னானே. கார்த்திக் சொன்னது தான் கேட்பேன், அதான் சொல்கிறேன். இன்னைக்கு நீ காலேஜ் போக வேணாம், வீட்டில் இருடா தங்கம். அம்மா இல்லைம்மா, எனக்கு வீட்டில் இருந்தா ஒரு மாதிரி இருக்கும்மா. நான் காலேஜுக்கு போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாளுங்கள, அவங்களோடலாம் பேசி சிரித்து விளையாடுனா எனக்கு நல்லா ஆயிடும்மா. அதுக்காக தான் போகிறேன்னு சொல்கிறேன். நான் போகிறேம்மா, ப்ளீஸ்மா. நீ ஒரு முடிவு எடுத்துட்ட, உன்னை யாராலையும் மாற்ற முடியாது. நீ சொல் பேச்சு கேட்பேன், கேட்க மாட்டியே. உங்கள் அப்பா உனக்கு அவ்வளோ செல்லம் கொடுத்து வச்சிருக்காங்க. சரி நான் உனக்கு டிஃபன் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு. சக்தி கூட தானே போகிறேன். சக்தி கூடமா? இல்லைம்மா, நான் சக்தி கூட போகலாமா. மாமா எனக்கு ஒரு ஆசைம்மா. என்ன ஆசை தங்கம்? எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுமா, நான் டெய்லியும் ஸ்கூட்டிலே போகிறேன், எனக்கு ரொம்ப நாளாக ஸ்கூட்டியில் போகணும்னு ஆசைம்மா. வாங்கி கொடுக்குறியா? டீச்சர்லாம் உன்னை தனியாக அனுப்பவே அம்மாக்கு பயமாக இருக்கிறான். வயசு பொண்ணு இல்லை நீனு, உன்னை தனியாக எப்படா வெளியில் அனுப்ப முடியும்? அம்மா ஏம்மா நான் தனியாக வெளியில் போகக்கூடாதா? வயசு பொண்ணுன்னா வெளியில் போகக்கூடாதா? அப்படி இல்லைடா தங்கம், நீ வயசு பொண்ணு இல்லை, இன்னைக்கு காலம் வேற ரொம்ப கெட்டு போய் கிடக்கலடா. அதனால தான் உன் கூட தோணிக்கு யாராவது இருக்கணும் தான் உன்னை அந்த சக்தி கூட அனுப்புறேனே, இல்லைன்னா கார்த்தி கூட அனுப்புறேன். அதனால தான் தங்க தனியாக அனுப்பாம கூட தோணியோட அனுப்புறேன்டா. இங்கே பாரு தங்கம், நீ ஒன்று சக்தி கூட போ, இல்லைன்னா கார்த்தி கூட போ, ஆனால் தனியாக மட்டும் போகாதா தங்கம். காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குறான், எவனுங்க எப்படி இருக்கானுங்கன்னு தெரியாது. உன்னை பார்க்குற பார்வை தப்பான பார்வையாக பார்ப்பானுங்கம்மா, அதுக்காக தான். அம்மா நீ சொல்லதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சிரிப்பா வருதுமா. ஐயோ ஐயோ மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னெல்லாம் போய் யாராவது பாப்பானேம்மா, என் பின்னாடிலாம் யாராச்சும் வருவாங்களாம்மா? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் தங்கத்துக்கு என்ன குறைச்சலு? என் தங்க எவ்வளவு அழகா இருக்கா, என் தங்கத்து பின்னாடி எத்தனை பசங்க திரும்ப சுத்துவானுங்க, அதுக்கு பயந்துட்டு தான் உன் கூட யாரையாவது அனுப்புறதே, உன்னை தனியாக அனுப்பக்கூடாதுன்னு. நீ என்ன இப்படி சொல்லிட்ட? அம்மா நீ போய் தானே சொல்ற, நான் உன் பொண்ணுங்கிறதுனால தானே நீ இப்படிலாம் சொல்ற. எனக்கு தெரியும் என் பின்னாடி யாராவது வருவாங்களா வர மாட்டாங்களான்னு. என்ன நினைச்சு நீ கவலையப்படாதம்மா, என் பின்னாடிலாம் எந்த பையனும் வர மாட்டாமா, நீ தைரியமா இருக்கலாம். பொண்ணை நம்பி நடுராத்திரில கூட நீ வெளியில அனுப்பலாம், என் பின்னாடிலாம் யாரும் வர மாட்டாங்கம்மா. ஆமாம்மா, அதனால தானம்மா சக்திக்கு என்ன பிடிக்கல. இதாங்க என்னம்மா, நேற்றுலேருந்து நானும் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்ன இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி எனக்கு பசிக்குது, நீ வா எனக்கு டிஃபன் ஊட்டி விடு, காலேஜுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும்ல. சரிடா தங்கம், வா அம்மா ஊட்டி விடுறேன். கிளம்பியாச்சா? நானும் எப்பயும் கிளம்பிட்டேன். பரவாயில்லையே, சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துட்டீங்க. நான் சொன்னதை கண்டிப்பாக செய்வேன். நீ சொல்லிட்டு போனல கண்டிப்பாக வருவேன்னு, அதான் வந்தேன். ஆமாம், சக்தி எங்க? அண்ணனா அவன் எப்பயும் கிளம்பிட்டான். அம்மா அண்ணனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அண்ணனுக்கு என்ன ஆச்சு? மார்னிங் டிஃபன் கூட சாப்பிடலாம், ஏர்லியராக கிளம்பிட்டான், என்கிட்ட கூட எதுவும் பேசவே இல்லை. ஆனால் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. என்ன விஷயம்? என்னமோ நடக்குதுன்னு தெரியுது, ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறான், அண்ணன் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கான். என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஏதாவது என்கிட்ட சொல்லுங்களேன். இன்னைக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்திருக்கேன். அதனால தான் உங்களை நான் காலேஜ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். போகிற வழியில் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறியா? நான் போய் ஸ்ரீயை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ ஸ்ரீயை பார்த்தியா? இல்லை, நான் ஸ்ரீயை பார்க்க போல.
நேற்று தான் ஒருத்தர் சொன்னாரே ஸ்ரீயை டிஸ்டர்ப் பண்ணா அடிச்சிருவேன்னு. அதான் அந்த பயத்துல நான் ஸ்ரீ பக்கமே போகல. பயம் நீங்க? ஆமா ஆமா, ரொம்ப பயம்தான். சரி, ஏன் ஸ்ரீயை பார்க்க போல? இல்ல, நைட் 8 மணிக்கு போனேன். அப்பவும் ஸ்ரீ தூங்கிட்டு இருந்ததா ஆன்ட்டி சொன்னாங்க. சரி, நீங்க வேற ஏற்கனவே அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொன்னீங்களா, அவளை பார்க்கும்போதே தெரிஞ்சது ஏதோ அவள் மைண்ட் அப்செட்டில் இருக்கானேட்டு. அதான் நானும் அவளை டிஸ்டர்ப் பண்ணல. இன்னும் ஒரு 2 நாள் போகட்டும், பொறுமையாக அவகிட்ட பேசிக்கலான்னு விட்டுட்டேன். ம், பரவாயில்லையே. உங்க அண்ணனை விட நீங்க ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கீங்க. ஒரு விஷயம் சொன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். ம், எனக்கு பிடிச்சவங்க சொன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னது புரியல. ம், புரியாம இருக்கிறதும் ஒரு வகையில நல்லதுதான். ஆமா, இங்க என்ன 2 பேருக்கு இது தனியா ட்ராக் ஓடுது போல இருக்கே. என்னமா நடக்குது போல இருக்கே. சுபி வேற நேத்துல இருந்து கார்த்திகை பத்தி நிறைய டீடைல்ஸ் கேட்டுட்டு இருந்தா. அது எதுக்கு? ஒருவேளை சுபி சம்திங்கா? சரி, இங்க நின்று பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க போய் ஸ்ரீயை பார்த்துட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். நீ மட்டும் இங்க என்ன பண்ண போற? வா, 2 பேரும் போய் ஸ்ரீயை பார்ப்போம். நீங்க 2 பேரும் வர வேணாம், நானே உங்க 2 பேரும் பார்க்க வந்துட்டேன். ஏய் ஸ்ரீ, நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். நேற்று 2 வாட்டி வீட்டுக்கு வந்த தெரியுமா? நீ நல்லா தூங்கி இருந்த. அம்மா, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? நேற்று தலைவலின்னு ஏண்டி தியேட்டர்ல பாதியிலே வந்துட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல ஏறுமை. அதுவா, அது சும்மா சின்னதா ஒரு தலைவலிதான், அது போயிடுச்சு. என் கார்த்திக் இருக்கான்ல, அவன் அதை சரி பண்ணி கொடுத்துட்டான். ஸ்ரீ, are you okay? எஸ் கார்த்திக், நவ் ஐ ஃபீல் பெட்டர். நேற்று நீ வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல கார்த்திக். சூப்பர்மா. சரி, எங்க மேடம் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கா? எங்கேயாவா? டேய் லூசு, காலேஜுக்கு போக வேணாவா? டைம் ஆகுதுல்ல. காலேஜுக்கா? சரி ஸ்ரீ, என்ன விளையாடுறியா? இங்க பாருமா, நேற்று நீ இருந்த மனநிலைக்கு இன்னைக்கு நீ கொஞ்சம் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுமா. நாளைக்கு பொறுமையா காலேஜுக்கு வந்துக்கலாம். நீ நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு வரலாம். போ. கார்த்திக், நான் வீட்ல தான் எனக்கு போர் அடிக்கும் கார்த்திக். உன் கூட சுபி கூட என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசிட்டு இருந்தனா எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். நான் வீட்ல இருந்தேனா எதையாவது நினைச்சி வருத்தமாவே இருக்கும். அதனால தான் ப்ளீஸ் கார்த்திக், என்ன வராதுன்னு மட்டும் சொல்லாதான். எனக்கு காலேஜுக்கு வரணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், அவங்க கிட்ட எல்லாம் பேசி சிரிச்சு விளையாடணும். அப்படி இருந்தாதான் என் மைண்ட் நல்லா இருக்கும். இல்லம்மா, நேற்று நீ எவ்வளோ அப்செட்டா இருந்த, இன்னைக்கு எப்படி உன்னால? ஐயோ கார்த்திக், அதெல்லாம் நான் நேத்தே மறந்துட்டேன். நான் இனிமே அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன். நீ சொன்ன மாதிரி அம்மா அப்பா நீங்களெல்லாம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். மற்றவங்க யாருமே எனக்கு வேணாம், சரியா? ஏறுமை அப்ப நானடி. ஐயோ, உன்னை விட்டுட்டேனா? சரி, நீயும். நீங்க 4 பேர் தான், எனக்கு வேற யாரும் வேணாம். என்னது, வேற யாரும் வேணாவா? என்னடி முக்கியமான ஆளை மறந்துட்டேன்? எங்க அண்ணனை மறந்துட்டியே. சக்தின்னு சக்தியை நான் பின்னாடி சுத்திட்டு இருப்பேன், அண்ணனை மறந்துட்டியே. ஏய் சுபி, சொல்லுங்க. என்ன? நான் சக்தியை மறக்கல. இப்பெல்லாம் எப்பவுமே சக்தியை மறக்க மாட்டேன். என் மனசுக்குள்ள அவனை எப்பவுமே வச்சுட்டு தான் இருப்பேனே. அவனுக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கான், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பவுமே பிடிக்கும். நான் சாகிற வரைக்கும் எனக்கு அவனை பிடிக்கும். இல்ல, எதுக்கு இப்போ சக்தியை பத்தி பேசிக்கிட்டேன்? வேண்டாம், அவனை பத்தி எதுவும் பேசாத, ஓகேவா? என்னாச்சு? சக்தி அண்ணாவதான் ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இங்க பாருங்க, நான் நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். சரி ஓகே, எனக்கு நீங்க அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்றேன், அப்புறமா சொல்றேன். சரி ஸ்ரீ, காலேஜுக்கு போலாமா? போலாமே. ஆஹா, இவளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், ஸ்ரீ வந்துட்டாலே. இவ ஏதாவது நீங்க ஸ்ரீயை கூட்டிட்டு வாங்க, நான் ஆட்டோல வந்துடுறேன், சரியா? புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் புரிஞ்சுக்காம வேற யார் புரிஞ்சுப்பா? சரி சரி, என் ஃப்ரெண்டு ஸ்ரீயை பத்திரமா கூட்டிட்டு வாங்க, நான் ஆட்டோல வந்துடுறேன், சரியா? அட, இப்ப நான் யார் கார்த்திக் கூட வரேன்னு சொன்னது? கார்த்திக், நான் உன் கூட வரல, அம்மா எப்பயோ ஆட்டோ புக் பண்ணிட்டாங்க. ஸ்ரீ விளையாடாத, வா நான் கூட்டிட்டு போறேன். ஏய் கார்த்திக், நான் உன்னை விளையாடல, நீ தான் விளையாடுற. இங்க பாரு, இப்ப இல்ல, இனிமே நான் ஆட்டோலே வரேன். அம்மா கிட்ட சொல்லிட்டேன் தெரியுமா? அம்மாம்மா
எனக்கு ஆட்டோவில் போகிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நீ ஆட்டோவே எனக்கு பேசிடுமான்னு சொல்லிட்டேன். அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க கார்த்திக். நீ கஷ்டப்பட்டெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வர வேணாம். ஹே எருமை, என்ன விளையாடிட்டு இருக்கியா? அதான் அவர் கூப்பிட்றாருல, வண்டியில் வாயே. இவ்வளோ வாய் பேசுகிறல, நீ வாய கார்த்திக்கோட வண்டியில். நான் ஆட்டோவில் தப்பா வர போகிறேன். ஸ்ரீமா, சொன்னா கேளு. நான் சொன்னா கேட்பல்ல. வா, என் கூட வா, நான் கூட்டிட்டு போறேன். அதான் அவங்க ஆட்டோல வராங்கல்ல, நீ வா. நீ புக் பண்ண ஆட்டோல அவங்க வருவாங்க. நீ என் கூட வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். கார்த்திக், நீ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சின்னு இருக்கியா? நீயும் சுபியும் கண்ணாலே பேசிக்கிட்டது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. நான் இன்னைக்கு காலேஜுக்கு வர மாட்டேன்னு நீ நினச்சிருக்க. அப்புறம் இதுக்காக நீ இங்கே வந்த? அப்போ என்னை கூட்டிட்டு போக வரல, நீ சுபியை கூட்டிட்டு போக தானே வந்த. டே கார்த்திக், சுபி, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சம்திங். அதான் ரெண்டு பேரும் கண்ணால பேசிக்கிறீங்க. உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு நான் போவேனா? அது தப்பு. மற்றவங்களெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நான் லூஸு முட்டாளன்னு. ஆனால் நான் அப்படிலாம் கிடையாது, எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு கார்த்திக்கு இப்போ என்ன நினைக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். அதே சமயம் என் ஃப்ரெண்டு சுபிக்கும் இப்போ என்னன்னு அதுவும் எனக்கு தெரியும். நீங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட சொல்லலைனாலும் உங்கள் ரெண்டு பேர் பற்றி எனக்கு லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. சரி, உங்கள் ரெண்டு பேரையும் கோர்த்து விடுறதுல எனக்கும் சந்தோஷம் தான். ஆனால் இன்றைக்குமே நான் யாரையும் பிரிக்கிற இடத்துல இருக்க மாட்டேன். இந்த ஸ்ரீ எப்பவுமே சேர்த்து வைக்கிற இடத்துல தான் இருப்பாள். யாரையும் பிரிச்சுட்டு அந்த இடத்துக்கு நான் போகணுன்னு நினைக்க மாட்டேன். உங்களுக்கு மட்டும் அப்படி நினைப்பேனா? நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. நான் எப்படி அப்படி நினைப்பேன்? நினைக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா சூப்பராக இருக்கும். மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி. இங்கே பாரடி ஸ்ரீ, அவர் கூப்பிட்றாருல, ஒழுங்கு மரியாதை போ. ரொம்ப ஓவராக பண்ணாத. ஆட்டோ எப்போ வருமோ அந்த ஆட்டோவில் நான் வந்துக்கிறேன். பொடி. இப்போ ரெண்டு பேரையும் நான் தான் ஒதுக்க போகிறேன், பார்த்துட்டே இருங்க. கார்த்திக், எனக்கு இன்னைக்கு நான் என்னென்னலாம் ஆசைப்படுறேனோ அதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கார்த்திக், நான் ஆட்டோவில் வரேனே. ஸ்ரீமா, நான் உன்னை என்னைக்காவது தனியா விட்டுருக்கேனா? நீ தனியா வரக்கூடாதுன்னு சொல்லுவல்ல. இப்ப என் கண்ணு முன்னாடி நீ தனியா வரேன்னு சொன்னா என்னால எப்படி விட்டுட்டு போக முடியும் சொல்லு? அதெல்லாம் சரியா வராதுமா. நீ வா என் கூட. கார்த்திக், நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? நான் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, நான் சொல்கிறேன்ல. சுபிதா பாவம், சுபியை யாராவது கடத்திட்டு போனாலும் போயிடுவாங்க. ஏன்னா அவன் இந்த ஊருக்கு புதுசு பார்த்துக்க. அதனால தான் சொல்கிறேன், நீ சுபியை பத்திரமா கூட்டிட்டு வா. ஆட்டுக்கார அண்ணன் தானே, நம்ம ஆட்டுக்கார அண்ணன் தானே, அவர் என்ன கூட்டிட்டு வருவாரு. நீ கூட்டிட்டு வா. ஏய் நெல்லு, என்ன சொன்ன? என்ன கடத்திட்டு போயிடுவாங்களா? யார? என்ன? அதானே, இவங்க யாரையும் காத்துட்டு போகாம இருந்தா சரிதான். நம்ம சொன்னது கோந்தல விழுந்துருச்சோம். நம்மள பாக்குறோம். என்ன? இல்ல சார் என்னமோ சொன்ன மாதிரி இருந்ததே. என்ன சொன்னீங்க? நான் யாரையும் கடத்திட்டு போயிடுவேனா? அப்படி எத்தனை பேரை கடத்திட்டு போய் பார்த்தீங்க? அது அது வந்து கடத்திட்டிய. அப்புறம் என்ன கடத்தி போய் பாத்தியா இல்லையான்னு? ஒன்றும் இல்லைங்க, சும்மா வாய் தவறி வந்துருச்சு. சாரி. அது அந்த பயம் இருக்கட்டும். என்னது பயமா? கொஞ்சம் விட்ட ஓவரா போறாளே. ஸ்ரீமா, இப்ப நீ வரியா இல்லையா? கார்த்திக் செல்லம், நீ இப்ப சுபியை கூட்டிட்டு போறியா இல்லையா? ஸ்ரீ, ஆனாலும் நீ ரொம்ப பிடிவாதக்காரி. முன்ன சரி, நான் அவங்கள கூட்டிட்டு போறேன். ஆனா ஒண்ணு, நீ ஆட்டோல ஏறினதுக்கு அப்புறமா உன் ஆட்டோ பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி வருவேன். உனக்கு முன்னாடி எல்லாம் போக மாட்டேன் சொல்லிட்டேன். அப்பாடா, இப்பவாது ஒரு முடிக்கு வந்தியே, ரொம்ப சந்தோஷம். ஹே சுபி, ஏறுமே. இன்னும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், போ ஏறு. அட பட்டி, அவர் சொன்னது காதல விழல. ஆட்டோ வந்ததுக்கு அப்புறமா நீ ஆட்டோல ஏறி ஆட்டோ முன்னாடி போனதுக்கு அப்புறமா தான் நாங்க பின்னாடி வரணும். இது ஆட்டோ வரல, அது வரைக்கும் நான் நிக்கிறேன். அங்க பாரு, ஆட்டோ வந்துச்சு. சரி வாங்க. கார்த்திக், நீ சுபியை உட்கார வச்சுக்க. இப்போடி உட்காரு, நான் ஆட்டோல ஏறுறேன், சரியா? என்ன அமைதியா வரா? அவ ஏதாவது பேச ஸ்டார்ட் பண்ணுவா, அப்புறம் நம்ம விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா அமைதியா வரா. என்ன பண்ணிட்டு இருக்கான் பார்க்கலாமா? என்ன சார் அமைதியாவே வராரு? ஏதோ என்கிட்ட விஷயம் சொல்லணும், அதனால இதை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆனா சார் சைலண்டா வராரு. நம்மளே கேட்கலாமா?
ஏ சுபி, உனக்கு என்ன வெக்கமா மானமா ரோஷமா சூடா சொரணையா? வாயை திறந்து கேட்டுடி. நமக்கு விஷயத்த தெரிஞ்சுக்கலனா மண்டை வெடிச்சிடும். என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுவும் ஸ்ரீ விஷயம் தெரிஞ்சே ஆகணும். அதனால வெக்கம் சூடு சொரணை பானம் ரோசம் இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு நீயே பேசிடு. என்னங்க, எதுக்கு இப்படி பாக்குறீங்க? இல்ல, அமைதியாவே வரியே, ஏதோ பேசாம. அதான் என்னன்னு பார்த்தேன். அதுவா, அது நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு பாத்தீங்களா, அவ்வளவு சீக்கிரம் வாய் திறந்து பேச மாட்டேன். அதுவும் ஒரு ஆம்பளை பையன் கிட்ட. சீச்சி, நான் அப்படிலாம் வாய் திறந்து பேசவே மாட்டேங்க. ரொம்ப அடக்கமான பொண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே என்னை பத்தி. என்ன சொன்னதுல பொசுக்குன்னு திரும்பிட்டாரு? தப்பாகப்பா பேசிட்டோமோ? வாயாடி இது. ஐயோ கடவுளே, ரொம்ப கஷ்டம்டி. கட்டிக்க போறவன் என்ன பாடுபட போறான்னு தெரியல. என்ன அங்கிட்டு திரும்பி சிரிக்கிற மாதிரி இருக்கு? அதையும் கண்டுபிடிக்கிறாளே. டி கார்த்திக், இவகிட்ட எதையும் மறைக்க முடியாது போல இருக்கு. டாபிக்க மாத்து. ஆ சரி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, அதுக்கு தானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். சொல்லட்டுமா? ஆமா ஆமா, நானும் அதை கேட்கற ஆவலா இருக்கேன். அதுவும் நீங்க வேற ஸ்ரீ பத்தின்னு சொல்லிட்டீங்கல்ல, அதை நான் கேட்டே ஆகணும்ல. என்ன ஆச்சு ஸ்ரீக்கு? அண்ணனுக்கு ஸ்ரீக்கும் ஏதாவது சண்டையா என்ன? அதனால ஸ்ரீ டல்லா இருக்காளாம். என்ன விஷயம்? ஸ்ரீக்கும் சக்திக்கும் சண்டைலாம் எதுவும் இல்லைம்மா. ஆனா இது அதை விட பெரிய விஷயம். பெரிய விஷயமா? என்னங்க, என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்றேம்மா. ஸ்ரீ சக்தியை விரும்புறது உனக்கு தெரியும்ல. அட தெரியுமா, வா. அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. ஸ்ரீக்கு சக்தி என்னதான், சக்தி எனக்கு ஸ்ரீ தானே. படிப்பு முடிஞ்சதும் அவங்க ரெண்டு பேருக்கு தானே மேரேஜ் பண்ற மாதிரி ஃபேமிலிக்குள்ள பேசிட்டு இருக்கோம். அப்புறம் தெரியுமான்னு கேக்குறீங்க? எங்களுக்கு தெரியுன்றதை விட உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. நீங்க எப்படி கேக்குறீங்க? விஷயமே அதுலதாம்மா இருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன விஷயம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஸ்ரீ மட்டும்தாம்மா சக்தியை விரும்பிட்டு இருக்கான். ஆனா சக்திக்கு ஸ்ரீ மேல எந்த ஈடுபாடுமே இல்லை. கார்த்திக், என்ன சொல்ல வரீங்க? ஆமாம்மா, ஸ்ரீக்கு மட்டும்தான் சக்தி மேல விருப்பம் இருந்தது. சக்திக்கு ஸ்ரீ கிட்ட எந்த விருப்பமும் இல்லை. அது இப்போ இல்லை, ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு ஸ்ரீய விரும்பணுங்கிற ஆசை கூட இல்லைன்னு சொல்லிட்டான். அதான் நான் சொன்னேன், இனிமே தள்ளி போடாதடா, அவகிட்ட எப்படியாவது சொல்ல ட்ரை பண்ணுன்னு. அவனும் நேற்று தேட்டரில் வச்சு ஸ்ரீகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். இது மட்டும் இல்லை, அவன் வேற ஒரு பொண்ணையும் விரும்புகிறான். அதையும் ஸ்ரீகிட்ட சொல்லியாச்சு. அதான் ஸ்ரீ அழாத தாங்கிக்க முடியல. எனக்கு நல்லா தெரியும் ஸ்ரீக்கு அது எவ்வளோ பெயினாக இருக்கும்னு. ஆனால் இன்னைக்கு அது வலியாக மட்டும்தான் இருக்கும். இன்னும் நாள் தள்ளி போட்டுட்டே போனா அது அவன் வாழ்க்கையே மாத்திரும். அதனால தான் நான் சக்தி கிட்ட உடனே சொல்ல சொன்னேன். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? என்ன சொல்றீங்க? அப்ப அண்ணனுக்கு ஸ்ரீ பிடிக்காதா? ஆனா எங்க குடும்பத்துல யாருக்குமே இது தெரியாதே. எல்லாரும் ஸ்ரீகார் அண்ணன் தான், அண்ணனுக்கு ஸ்ரீ தானே நினைச்சிட்டு இருக்காங்களே. சே, நீங்க சொன்னது எந்த தப்பும் இல்லைங்க. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். இப்ப அண்ணன் சொன்னாதான் அவளுக்கு வலியோட வலியா போயிடும். ஆனா இன்னும் அவ மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டே போனா நீங்க சொன்ன மாதிரி அது அவ வாழ்க்கையில வேற ஏதாவது பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்துடும். ஆனா பாவம் இல்ல ஸ்ரீ, அவ மனசு இப்படி தாங்கியிருக்கும். அவ சின்ன பிள்ளையில இருந்து சக்தி என்னதான் அவளுக்குன்னு அவ ஆசையை வளர்த்துக்கிட்டான். சும்மா விளையாட்டுக்கு கூட சக்தி என்ன அவ யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா இப்ப அண்ணன் வாயால நான் ஒரு வேற பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றத அவ எப்படி கேட்டிருப்பா? ஸ்ரீ ஒரு குழந்தை மாதிரி, அவ மனசு எப்படி தாங்கியிருக்கும்? அவ இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்கானா, அதுக்கு உண்மையில நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் அவ பக்கத்துல இல்லைனா சத்தியமா அவ எவ்வளவு நொந்திருப்பால. ஆமா, அவனுக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். நான் அவன்கிட்ட பல தடவை சொன்னேன், இப்படியாவது போய் ஸ்ரீ கிட்ட விஷயத்த சொல்லுடா, தயவு செஞ்சு அவன் மனசுல ஆசையை வளர்க்காதுடா, ஸ்ரீ கஷ்டப்படுறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு அவன்கிட்ட பல தடவை சொன்னேன். எனக்கு சக்தியும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அதை விட
ஸ்ரீ என்னோட பெஸ்ட். அவன் வருத்தப்படுறதை என்னால் பார்த்துக்க முடியாது. அதனால தான் அவனுக்கு ஆரம்பத்துலேருந்து சொன்னேன். ஆனால் அவன் எப்போ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொன்னானோ இதுக்கு மேலே விஷயத்த தள்ளி போடக்கூடாதுன்னு தான் நேற்று நான் ஸ்ரீகிட்ட அவனை சொல்ல சொன்னேனே. ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். ஸ்ரீ உண்மையிலே ஒரு குழந்தை மாதிரி தான். அவளால் அந்த வழியை தாங்க முடியல. நேற்று நிறைய அழுதுட்டான். சத்தியமா ஸ்ரீ அழுது நான் ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. யாராவது அழுதாலே அவளால் தாங்க முடியாது. ஆனா நேத்து அவ எவ்வளவு அழுதாங்கிறது நான் என் கண் கூட பார்த்தேன். என்னாலே தாங்க முடியல. இந்த விஷயத்தெல்லாம் இப்ப அம்மாவும் அப்பாவும் கேட்டாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு எவ்வளவு வலியா இருக்கும்னு தெரியல. அவங்களுக்கு என்ன சொல்லி நான் சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல. ஸ்ரீயை நினைச்சாலும் ஸ்ரீ ஃபேமிலியை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க. ஸ்ரீ கூட நீங்க இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நீங்க ஸ்ரீயை நல்லா பார்த்துப்பீங்க. நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஸ்ரீயை எவ்வளோ அரவணைப்போடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. நீங்க அவ கூட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த கவலையுமே கிடையாது. அங்கிள் ஆண்டியும் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ம், சரிம்மா. இதான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னு தெரியல, உன்கிட்ட விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் சொன்னேன். சொன்னது எதுவும் தப்பு இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இனி எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்டயும் ஷேர் பண்ணலாம். நானும் உங்க கூட்டத்துல ஒரு ஆளா வரலாமா? என்னையும் சேர்த்துப்பீங்களா? என்ன லுக்கு? என்னையும் உங்க கூட்டத்துல சேர்த்துக்கோங்க. ம், நாங்க என்ன சேர்த்துக்கிறது? அத நீயே சேர்ந்துட்டியே. அப்பாடா, சிரிச்சா எவ்வளவு கியூட்டா அழகா இருக்கீங்க. ஆனா சிரிக்கவே மாட்டீங்க. எப்ப பாரு உருன்னு இருக்கீங்க. நீ கார்த்திக், என்னடா புதுசா வைக்கலாம் பண்ற? அது சரி, இவன் நம்மள வெக்கப்பட வைக்கிறாளே. ஏய் பாத்து. அது அது சாரி. அது நீங்க சடனா இது பண்ணதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்களை பிடிச்சிட்டேன். சாரி. பரவாயில்ல, நான் தான் பார்க்காம பள்ளத்துல விட்டுட்டேன். பரவாயில்ல, பிடிச்சுக்க. இல்ல அது பிடிச்சுக்கன்னு சொல்றாளோ, வா. வந்தது பெண்ண வானது தானா. ஐயோ ஏய் பாத்து. சாரி. அது அது ஸ்பீட் பிரேக்கர். நீங்க வண்டி ஏத்திட்டீங்களா? அதான். உன பாத்திட பாத்திட நான் கொலஞ்சேரே. பொழுதும் வாசனை செய்ய கூட்டுரே. எதுக்கு என நீ கார்த்திக், நான் உனக்கு கேட்குறேன். கேட்டா நீ உண்மையை சொல்லுவியா? என்ன கேட்க போறீங்க மேடம்? ஒரு முக்கியமான விஷயம் கேட்க போறேன். நான் கேட்பேனா? என் ஃப்ரெண்டு என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லணுமா? சொல்லுவியா? இது வரைக்கும் நான் என் ஸ்ரீ கிட்ட எதையும் மறைச்சதில்ல. இனிமே என்ன மறைக்க போறேன்? ஆனா ஸ்ரீயோட கேள்வி கொஞ்சம் ஏடாகூடமா இருக்கும் போல இருக்கே. என்ன பார்வையே சரியில்லையே. சரி, அப்படி என்னதான் ஸ்ரீகுட்டி கேக்குறான்னு பாப்போம். கேளுங்க மேடம். டேய் கார்த்திக், நீ புத்திசாலிதான். நீ கண்டுபிடிச்சிட்ட, எனக்கு தெரியுது. அதுக்காக நான் கேள்வி கேட்காமலாம் இருக்க மாட்டேன். நான் கேள்வி கேட்பேன். கார்த்திக், நீ சுபி பத்தி என்ன நினைக்கிற? அது ஐயோ, கரெக்டா எது கேட்க கூடாதுன்னு நினைச்சா அதை கேட்டுட்டாலே. ஸ்ரீ, அது அது வந்து
இப்ப எதுக்கு அந்த கேள்வி? அது வேண்டாமே. இல்லையே, எனக்கு இப்ப அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியணுமே, எனக்கு வேணுமே, எனக்கு பதில் சொல்லு கார்த்திக். இல்ல ஸ்ரீ, அது வந்து அப்பாடா வந்தாச்சா. இவங்க ரெண்டு பேருக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். ஸ்ரீ, ஸ்ரீக்கிட்ட நான் நிறைய பேசணும். வேற ஸ்ரீ, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதை விட மெயினா முக்கியமான கேள்வி ஒண்ணு கேட்கணும். வேற இரு. சொல்லு கார்த்திக், நீ சொல்லு. எனக்கு இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். எனக்கு இதுக்கு பதில் வேணும். சொல்லு கார்த்திக், நீ நல்ல ஃப்ரெண்ட் இல்ல, நீ செல்ல ஃப்ரெண்ட் இல்ல, சொல்லுடா. ப்ளீஸ் ப்ளீஸ், என் ஸ்ரீக்குட்டி நல்ல பொண்ணுல்ல, செல்ல பொண்ணுல்ல. இப்ப இந்த கேள்வி வேண்டாமே. நேரம் வரும்போது நான் சொல்றேனே. இப்ப வேண்டாமா? கார்த்திக், எனக்கு சொல்லுடா. என்ன ஒரே கெஞ்சலா இருக்கு? என்ன நடக்குதுங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சும்மாதான் நானும் ஸ்ரீயும் பேசிட்டு இருந்தோம். என்ன ஸ்ரீ, காலையில இருந்து மேடம் பார்க்கவே முடியாது இல்லையே. காலேஜுக்கு வந்தியா இல்லையான்னு கூட தெரியல. காலேஜுக்கு வந்தது வராதுமா முதல்ல என்கிட்ட அட்டெண்டன்ஸ் போடுவேன். இன்னைக்கு ஆனா என்ன பார்க்கவே வரல. அது ஒன்றும் இல்லை, எனக்கு காலையிலே ஸ்பெஷல் கிளாஸ். அதான் நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ண போனேன்னா அதான் யாரையும் பார்க்கல. இப்போவும் எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். கார்த்திக், நான் கேட்ட கேள்விக்கு பதில் நான் அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்னு. ஸ்ரீ, டைம் ஆகுது கார்த்திக், நான் போகிறேன். ஏய் ஸ்ரீ, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன். நீ கிளாஸ்க்கு போறேன்னு போற? ஆமாம், எனக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்கு, நான் அப்புறமா பேசுகிறேனே, நான் போகிறேன்.